ஹே கேஸ், எல்லாருக்கும் வணக்கம். கேஸ், நம்ம அலிகேட்டருக்கு வந்து ஒரு நல்ல நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம தம்பி ரெண்டுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தானுவேன். இந்த மீனை பார்க்குறதுக்கு எப்படி ஓடி வராங்கன்னு பாருங்கள். இதை ஓப்பன் பண்ணி பாரு. அதை ஓப்பன் பண்ண, அதை மேலே கம்மன் தூக்கு. இந்த மீனை பார்த்ததும் ரெண்டு பேரும் சரியான ஹாப்பி. என் தம்பிக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி மீன்லாம் வந்து வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு. எனக்கு மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு ஆசை. நான் அதனால தான் அந்த மீனை நான் வாங்கினது. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், ஒரு பிரானா மீன் வந்து இந்த டேங்கில் வந்து விட்டுருந்தேன் அப்படின்னு. அதை வந்து நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவன் மூஞ்சே வந்து மாறிட்டு, அப்புறம் அந்த மீனை வந்து கொல்லலை, உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனை காணிச்சப்பறம் தான் கொஞ்சம் ஹாப்பி ஆகணும். இதை வந்து நம்ம அலிகேட்டர் கூட விடலாமான்னு என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். நம்ம வந்து அலிகேட்டருக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போனோம். இந்த மீனெல்லாம் நம்ம எங்கே பிடிச்சோன்னா நம்ம வந்து குளத்துல தான். நம்ம பெரிய சைஸில் கிடைக்கல, ஓரளவுக்கு சின்ன சைஸில் தான் கிடச்சி. நம்ம வந்து டவல் வச்சு அரிசி தான் பிடிச்சோம். கூட சேர்ந்து நிறைய பாசிகளும் வந்து, அப்புறம் வந்து ஒருக்கா கூட அரித்தோம். அதில் வந்து ஓரளவுக்கு அதேமாரி தான் சின்ன மீன் தான் கிடச்சி. அதில் வந்து அழுக்கும் பாசியும் நிறையவே வந்து இந்த தடவை. இதில் வந்து ஓர அழுக்கு வந்து, அதனால் வந்து நம்ம வேறு இடத்துல அரிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். அங்கே அரிக்கும்போது வந்து நிறைய மீன் கிடச்சி. நான் வந்து அந்த மீன்லாம் பார்க்கறதுக்கு வந்து கப்பீஸ் போல் இருந்து. அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்னு பார்த்தோம். நிறைய பிடிச்சிருக்கோம். இவ்வளோ பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து என் தம்பி தான். மூஞ்சை காட்டுஞ்சனதுக்கு காட்டாமல் போயிட்டான். நம்ம அடுத்த நாள் காலத்தை வந்து நம்ம எல்லா மீனும் வந்து அலிகேட்டருக்கு போட்டோம். ஆனால் அவன் யாரையுமே வந்து சாப்பிடலை. நம்ம ஏன் சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சரி, கால் பண்ணி கேட்போம்னு சொல்லிட்டு வினோத் ப்ரோட்ட கால் பண்ணி கேட்டேன். அப்புறம் வந்து அவங்க தான் சொன்னாங்க, டேங்க் வந்து செட் ஆக எப்படியும் ஒரு 3 நாள் ஆகும், அப்புறம் தான் வந்து ஃபுட் எடுக்கும் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒர்க்கு டைம் ஆகிட்டு நம்ம வந்து ஒர்க்கு கிளம்பிட்டோம். ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டாடா, பை பாய்.